பெரிய கட்சி என்று நிரூபிச்சிருக்காங்க என்று சொன்னால் அந்த பெருமை யாருக்கு? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நீங்க கேப்டனுக்கு சொல்வீங்க, நானும் கேப்டன் என்ன சொல்வேன்னா என் கடைகோடியில் இருக்கின்ற தொண்டரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் எப்பவுமே சொல்வேன். இப்ப கூட சிவகுமார் கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப இருட்டிருச்சு, அமாவாசை வேற, இருட்டா இருக்க போது கொஞ்சம் போக்கஸ் லைட் எல்லாம் கட்டுங்கன்னு. ஆனா ஒரு படி மேல போய் சிவகுமார் இது இரவா பகலா என்று சொல்லக்கூடிய அளவு மிக பிரம்மாண்டமாக விளக்குகளை அமைத்து பேனர்களை அமைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகமே தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதற்கு சிவகுமார் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற நமது கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தான் தலைவர் பேசுறீங்களா? அதுதான் ரத்தம். அது என்ன ரத்தம் தெரியுமா? ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையில் இருந்து தமிழ் வாழ் மக்கள் நம்ம தலைவருக்காக பெரிய பெரிய சபதிகளை வைத்து இந்த தேரை உருவாக்கி கப்பல்ல ஏற்றி தலைமை கழகத்தில் கொண்டு வந்து அன்பு பரிசா கொடுத்திருக்காங்க. இது நான் பெருமையோட சொல்றவங்கிட்ட, இது வரைக்கும் நம்ம உலகத்தில் எத்தனையோ அரசர்கள் ஆண்டிருக்காங்க, எவ்வளவோ கட்சிகள் ஆண்டிருக்கு, எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டிலையும் நான் சொல்றேன், கடையேழு வள்ளல்கள் அந்த கதையை நமக்கு தெரியும். வள்ளல்கள் பாலிங்க தன் தேரை முல்லை கொடிக்கு கொடுத்துட்டாங்க, பாலிக்கு யாரும் கொடுக்கல. ஆனா 8வது வள்ளல் எம்ஜிஆர், 9வது வள்ளல் புரட்சி தலைவர் இலங்கை வாழ் தமிழ் மக்களாக அன்பு பரிசாக தரப்பட்டதுதான் இந்த தேர். சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு கேப்டனுடைய ரத்தம் தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்க்க வந்து கொண்டிருக்கு. அதனாலதான் இது தலைவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கிடைச்ச பெருமை. இது யாருக்குமே ரத்தத்தை பரிசா கொடுத்த வரலாறு உலகத்திலேயே இல்லை, அது தலைவருக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஏன் கிடைச்சது யோசிச்சு பார்த்தீங்களா? தலைவர் உண்மையாக தமிழர்களை நேசித்தார். தமிழ் மக்கள் உண்மையாக நம்ம தலைவரை நேசித்ததனாலதான் இந்த பரிசு. அதை நீங்க எல்லாரும் பார்க்கணும், தலைவரையும் பார்க்கணும். நீ தமிழ்நாடு முழுக்க ரத யாத்திரை நம்ம வந்திருக்கோம். நம்ம தேர்தல் வரைக்கும் ரத யாத்திரை இருக்கும். அதற்கு பிறகு தலைமை கழகத்திலே உங்கள் பார்வைக்காக வைக்கப்படும். நீ எப்ப யாரு கோயிலுக்கு வந்தாலும் தலைவருடைய ரத யாத்திரையும் நீங்க அங்க பார்க்கலாம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்படுறேன். இப்போ நீங்க எல்லாம் நினைக்கலாம், நம்ம இந்த வார்த்தை யார் ஒரு கூட்டணி வைக்க போறோம், எப்படி ஜெயிக்க போறோம், இருந்தா மனசுல இருக்கோம். ஆமாவா? என்ன நம்ம ஒண்ணா டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ கிடையாது. நம்ம கட்சியில தலைவர் முதல் தொண்டர் வரைக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க நம்ம எல்லாம். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி சாத்தியம்? மனம் இருக்கு, அதனால் வேலை நடக்குது. இன்னைக்கு பணம் வச்சிருக்கிறவங்க கூட கோடி கோடிய மனம் இல்லை. அதனால இன்னைக்கு ஒண்ணு எங்க கிட்ட இல்ல இல்ல. ஆனா நாங்க இருக்கிறோம் தலைவருக்காக, நாங்கள் இருக்கிறோம் தேமுதிகக்காக என்று நிரூபிக்கிறீங்களே. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால எல்லாத்தையும் அண்ணி, உங்க அண்ணியா நான் கேட்கறது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் முடியாம இருக்கிற அந்த பூத்தை முடிக்கணும். அணிகளுக்கு 5 பேர் உடனடியா தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்பணும். ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னா எந்த குரூப்பிசம் இல்லாமல் ஒற்றுமையாக வேலை செய்யணும். அப்பதான் கட்சி நம்பர் 1 வரும். தேர்தலில் நாம் நம்பர் 1 சேர்க்க முடியும். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொண்டர்கள் உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதிச்ச ரத்தத்தை வேர்வை சிந்தி சம்பாதிச்சு காசுல கட்டப்பட்டது உங்க உழைப்பு தான். அங்க எனக்கு தெரியும், அதுதான் அங்க உங்க உழைப்பு, உங்க ரத்தத்தை வேர்வைய சிந்தி உழைச்சு உங்க சொந்த காசுல
அதுதான் என் கண்ணுக்கு தெரியும். எனக்கு அது பேனரா தெரியும். நம்ம தெய்வத்துக்கு நம்ம செய்யணும், நம்ம தெய்வத்துக்கு செய்யணும், இல்லைன்னு சொல்ல. அதனாலதான் சொல்றேன், 20 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இன்னைக்கும் டே 1ல எப்படி இருந்துச்சோ தேமுதிக, அது மாதிரி இன்னைக்கும் கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னா பல்வேறு இடங்களில் எனக்கு தலைவர் வருது. நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் என்னப்பா கட்சி இது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவர் போயிட்டார், கட்சி அவ்வளவுதான் பேசுறவங்க மத்தியில இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இணை